தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 காய்ச்சல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. கூட்டணிகள், தொகுதி பங்கீடுகள் ஒருபுறம் பரபரக்க, ஆளுங்கட்சியான திமுகவை ஊழல் புகார்களின் மூலம் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தும் மிகப்பெரிய காயை நகர்த்தியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 2026 ஜனவரி 6ஆம் தேதி சென்னை ராஜ்பவனில் தமிழக ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு எதிராக ஒரு நீண்ட ஊழல் புகார் பட்டியலை ஆதாரங்களுடன் சமர்ப்பித்துள்ளார். இந்த சந்திப்பு தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரணமாக ஒரு மனுவை அளிக்க ஒரு சில நிர்வாகிகள் செல்வார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுகவின் மிக முக்கியமான கிச்சன் கேபினெட் தலைவர்கள் அனைவரும் அணிவகுத்து நின்றது இந்த சந்திப்பின் தீவிரத்தை காட்டியுள்ளது. அதிமுகவை சேர்ந்த ஒரு பெரும் படையே சென்றது. கட்சியின் அனைத்து பலமான தலைவர்களும் ஒன்றாக சென்று ஆளுநரை சந்தித்தது திமுகவிற்கு எதிரான அதிமுகவின் யுத்த பிரகடனமாகவே பார்க்கப்படுகிறது. அதிமுக தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி திமுக 2021 பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை நடைபெற்றுள்ள பல்வேறு துறைகளை சார்ந்த ஊழல்கள் குறித்து உரிய ஆதாரங்களுடன் ஒரு பட்டியலை எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் வழங்கியுள்ளார். இதில் நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை மற்றும் உள்ளாட்சி துறைகளில் நடைபெற்ற டெண்டர் முறைகேடுகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களில் நடந்த குளறுபடிகள் குறித்த விரிவான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன் ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட இந்த புகார் சட்ட ரீதியாக திமுகவிற்கு புதிய நெருக்கடியை உருவாக்கலாம். இந்த ஆளுநர் சந்திப்பிற்கு மிக முக்கியமான ஒரு தொடர்பு உள்ளது. நேற்று முன்தினம் தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை SP வேலுமணி தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். திருச்சியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அமித்ஷா அந்த பேச்சுவார்த்தையில் முழு திருப்தி அடையவில்லை என்றும் அதிமுகவின் சில நிபந்தனைகளை அவர் ஏற்கவில்லை என்றும் தகவல்கள் கசிந்தன. அமித்ஷா டெல்லி சென்ற அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்திருப்பது மத்திய அரசிற்கும் ஆளுநருக்கும் திமுகவின் மீது ஒரு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் திமுகவை ஊழல் கட்சி என்ற பிம்பத்திற்குள் அடைக்க எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். தமிழக ஆளுநர் RN ரவிக்கும் திமுக அரசுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு பனிப்போர் நடந்து வரும் நிலையில் அதிமுக அளித்துள்ள இந்த புகார் மீது ஆளுநர் ஏதேனும் விசாரணைக்கு உத்தரவிட்டால் அது தேர்தலுக்கு முன் திமுகவிற்கு பெரும் பின்னடைவாக அமையும். இந்த புகார்களை அடிப்படையாக வைத்து எடப்பாடி பழனிசாமி தனது மக்களை காப்போம் பிரச்சார பயணத்தில் மேடைக்கு மேடை பேச திட்டமிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் வேலுமணி, தங்கமணி, CV சண்முகம் என அனைவரும் ஒன்றாக சென்றது அதிமுகவுக்குள் பிளவு இல்லை, நாங்கள் அனைவரும் ஒற்றை தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை தொண்டர்களுக்கும் குறிப்பாக பாஜக தலைமைக்கும் உணர்த்தும் ஒரு சிக்னலாகவும் பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் இந்த புகார் குறித்து திமுக தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமான பதில் வரவில்லை. இருப்பினும் தேர்தல் பயம் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி பொய்யான புகார்களை ஆளுநரிடம் அளிக்கிறார் என்று திமுக வழக்கறிஞர் அணி தலைவர்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். 2021-2026 ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை முன்வைத்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை முறியடிக்க திமுக திட்டமிட்டு வருகிறது. ஜனவரி 12 விஜய் CBI விசாரணைக்கு செல்லவிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து திமுகவிற்கு பெரிய செக் வைத்துள்ளார். தமிழக அரசியல் களம் இப்போது கோட்டையிலிருந்து ராஜ்பவனுக்கும், ராஜ்பவனிலிருந்து டெல்லிக்கும் மாறி மாறி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த ஊழல் பட்டியல் மீது ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்? அது 2026 தேர்தலில் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதுதான் தற்போதைய $1 மில்லியன் கேள்வி.